எம் செயற்குழு உறுப்பினர்களுக்கு உங்கள் சார்பிலே நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ அந்த அணியினர் துணைத் தலைவியாக கல்பனா மெய்யப்பன் கை உயர்த்துகிறார்கள். அங்கிருந்து செயலாளராக அண்ணன் குழந்தைகள் ராமசாமி, இணை செயலாளராக சுந்தர் குப்புசாமி, பொருளாளராக ஜெயந்தி சங்கர், போர்டு உறுப்பினர்களாக திரு பீட்டர் எரோனிமோஸ், சிவாகர் சபாபதி, விஜயகுமார் முத்துசாமி, ஜூட் அருட்பிரகாசம், ராதாகிருஷ்ணன் புன்னர் மற்றும் எங்களோடு தோழராக முன்னாள் தலைவராக திரு பாலகன் ஆறுமுகசாமி அவர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த வெற்றியையும் தமிழ்ச்சங்கத்தை இத்தனை நாள் கட்டி காத்த முன்னாள் நிர்வாகிகளுக்காக சமர்ப்பிக்கின்றோம். நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது போல ஒரு சில புது பொருட்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டு இருக்கும். குறிப்பா ஆடியோ சிஸ்டத்துக்கு புது ஜாமான் வாங்கியிருக்கிறோம். அதற்கு பொருளுதவி செய்த திரு பாலகன் ஆறுமுகசாமி, காட்டு கார் நிறுவனர் திரு பிரபாகரன் முருகையா போன்றவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரு புது முயற்சியாக தமிழ் பள்ளிகளை நாங்கள் அணுகிய போது தனி மனிதனிடம் காசு வாங்குவதற்கு பதிலாக ஒரு ஒட்டுமொத்தமா ஏன் ஆளாளுக்கு கொஞ்சம் பிச்சின் பண்ணக்கூடாதுன்னு கேட்டோம். வெள்ளிக்காசி தமிழ் பள்ளிகளுடைய பெற்றோர்கள் $5 கொடுத்து ஒரு ஸ்டாண்டுக்கு உதவி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மாற்றமான அணுகுமுறை. அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிற புது பேனர் புதுசா வாங்கியிருக்கிறோம். அதற்கு உதவி செய்த திருமதி பிரதீபா ராமதாஸ், அவருடைய கணவர் திரு செல்வா ஜெயராமன் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே நன்றிகள். இவர்களின் போன்றவர்களுடைய ஆதரவில் தான் தமிழ்ச்சங்கம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஃபெட்னா அதனுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா வருகிற ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை பால்டிமோரில் நடைபெற இருக்கிறது. இதனை நமது சங்கம் தான் நடத்துகிறது. நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஐயா பாலகன் ஆறுமுகசாமி அவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட போகிறார். அந்த விழாவிலே நமக்கு இன்று சில நிகழ்ச்சிகளை நடத்த வாய்ப்பு கொடுப்பார்கள். உங்கள் பிள்ளைகளும் அந்த நடனத்திலே பங்கு பெறலாம். அப்படி விரும்புபவர்கள் தயவு செய்து ஃப்ரண்ட் டெஸ்கிலே உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக் கொள்ளுங்கள். அந்த நிகழ்ச்சியிலே மேயர் ஹால், சிம்பனி ஹால், அங்கே உங்க பிள்ளைங்க இப்ப பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு போறப்போ அந்த எஸ்ஓபின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், அதுல வந்து இந்த சிம்பனி ஹால்ல உங்க பிள்ளை பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க குறிப்பிடலாம். அதுக்கு கிரெடிட் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பானது ஒரு அரங்கம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் யாவரும் தமிழ் உணர்வோடு அடைந்து பணி செய்கிறோமே தவிர வேறு எந்த பொறுப்புக்காக கிடையாது. எங்களது இரவினிலை நாங்கள் தூங்குவதில்லை. இருக்கையில் நாங்கள் ஓய்வாய் இருப்பதும் இல்லை. இருந்தவரை நாங்கள் ஒருபோதும் மறப்பதும் இல்லை. எங்களுடைய இரவு நேரங்களில் கூட எங்களுடைய கண்கள் மூடி கிடக்க, இரவுகள் திறந்து கிடக்க தமிழையே தமிழ் சங்கத்தையே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என்றதிலும் இந்த தாகம் என்று எங்களுக்கு ஒருபோதும் தெரியாத காரணத்தினாலே இரவிலே நாங்கள் தமிழ் கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம். வாஷிங்டன் பட்ட தமிழ் மக்கள் எல்லாம் தமிழ் சங்கம் நோக்கி வருவது போல ஒரு கனவு. சரசர சரவென தமிழரை வாகனம் தமிழ் சங்கம் நோக்கி வாராதோ, பரபர பரவென பைந்தமிழ் பேசி பலர் மனம் மகிழ்ந்திட காணாதோ. இந்த புரிசுகளா இருக்கிறாங்க இல்லையா, பொடி இடி நடி என அதிரடி நடனத்தால் அரங்கமே அதிர்ந்திட கேட்காதோ. கொடி ஒடி மடி கண்ட பாரியின் பரம்பரை. வெறும் பாரம்பரியங்கள் மட்டுமல்ல, அர்த்தமுள்ள வரிகள். முல்லை கொடி ஒளிந்து கிடந்தது கண்டு பரண்டி ஒடுங்கி போனானே பாரி. அந்த கொடி ஒடி மடி கண்ட பாரியின் பரம்பரை பாரினை என்றுமே ஆளாதோ. இந்த பாரினை என்றுமே ஆளாதோ என்ற வேகம் எங்களை துடிகுடிக்க வைக்க இந்த தமிழ் சங்கத்தின் வளர்ச்சியை நாங்கள் எவ்வாறெல்லாம் திட்டமிடலாம் என்று இரவிலும் கூட நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு அன்றி ஒரு இன்ச்சு கூட எங்களால் நகர முடியாது தோழர்களே. இதே போன்ற ஆதரவை என்னால் வழங்க வேண்டும். பெட்னா நிகழ்ச்சிகளிலே நீங்கள் எல்லோரும் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். தாய் தமிழ் உறவுகள் மட்டுமன்றி நம்முடைய ஈழத்து சகோதரர்கள், மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் தோழர்கள், பல்வேறு தமிழ் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள் என இத்தனை பேரை இன்று நாங்கள் காண்பதிலே பெருமிதம் கொள்கிறோம். உங்களுடைய முகங்களிலே மலர்கிற புன்னகையை கண்டு நாங்கள் மகிழ்ந்து துடிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்கள் சிறப்பாக செயல்பட்ட விர்ஜினியா தமிழ் பள்ளியினுடைய சின்னஞ்சிறார்களை நாம் வாழ்த்தி மகிழ வேண்டும். இது போன்ற தமிழ் ஆர்வமுள்ள சின்ன பிள்ளைகளை முன்னே கொண்டு வரும்போது நம்முடைய மற்ற பிள்ளைகள் முன் வருவார்கள். நம்முடைய தமிழ் சங்கத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய ஒரே குறிக்கோள். நாமே நாம் பல்வேறு இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம்மை ஒன்றாக இணைத்தது
பாவலர் பெருஞ்சித்தனார் பாடினார். எங்கும் தமிழர்கள் ஒன்றாய் இணைந்தனர், உயிர் உடல் என நன்றாய் பிணைந்தனர், பொங்கிடும் உணவினால் புலியையும் இனத்தையும் புதுக்கினர் என்றே கோட்டலா முரசம் பூத்தது வாழ்வினர் கோட்டலா முரசம் என்று பாடினார். அந்த தமிழுணர்வு வாஷிங்டன் வட்டார தமிழர்களிடத்திலேயே பொங்கி எழட்டும். நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாம் பால்டிமோரை நோக்கி படைப்படையாய் அணிவகுக்கட்டும். பாலகன் ஆர்வ சாமியின் பின்னாலே பெட்னாவிழாவை நோக்கி நம்முடைய சக்தியெல்லாம் ஒன்று சேரட்டும். இந்த பெட்னாவிழாவை வெற்றிகளாக மாற்றுவது மட்டுமே நம்முடைய ஒரே குறிக்கோள் என்ற என்னுடைய தீராத தாகத்தை உங்கள் முன்னால் இன்று தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நான் பிரகடனப்படுத்துகிறேன். பெட்னாவிழா ஓய்வு முறை நாங்கள் ஓய மாட்டோம். பெட்னாவே எங்களது இயக்கம், நம்முடைய அறிமுகம், அதனுடைய வெற்றிக்காய் தொடர்ந்து பாடுபடுவோம். தமிழாய் ஒன்றிணைவோம், செயலால் வென்று காண்பிப்போம். நன்றி. தமிழ் வாழ்க. வணக்கம். தென்றல் முறையில் உங்களிடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தபால் மூலம் அனுப்பணமாக செலவு குறை அதிகமாக வருது என்பதற்காக நேரடியாகவே கொடுத்து விடுவது என்ற எண்ணத்தை நம்முடைய தென்றல் முறை ஆசிரியர்கள் கொடுத்துக் கொண்டிருக்காங்க. தயவு செஞ்சு பெய்டு மெம்பர்ஸ் எல்லோருமே அந்த தென்றல் முறையை கேட்டு வாங்கிக்கங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது பெய்டு மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து வாங்கி போய் கையில் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி.